ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம். ஸ்லோகா 86. மோகம் ஜகீமஹாமிருத்யும் தேகதார சுதாதிஷு யம் ஜித்வா முனயோ யாந்தி தத் விஷ்ணோ பரமம் பதம். சோ அவரு மெதுவா சங்கரர் டெவலப் பண்ணிட்டு போறது தேக அபிமானத்தை பத்தி சொல்லி, தேக அபிமானத்தினுடைய எக்ஸ்டென்ட். சில சமயம் நம்ம வீடு கட்டின பிறகு அனெக்ஸ் செப்பரேட்டா இருக்கும். சோ வீட்டுக்கு பிறகு இன்னொரு எக்ஸ்ட்ரா பில்டிங் ஒண்ணு இருக்கும். சோ இப்படி நம்மளோட சொத்து சேர்த்துக்கிட்டே போவோம். நம்ம அப்படி கொஞ்சமா இந்த அந்த வீடு அங்க இருக்கிறது, அங்க பிளாட் நம்ம கிட்ட இருக்கிறது, இந்த பிளாட் நம்ம கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது போல இந்த அபிமானம் இருக்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டே போவோம். நம்ம செப்பரேட்டா இருக்கும், கூட கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவோம் இந்த அபிமானத்தை. சோ அது அந்த அபிமானம், தேக அபிமானம், இந்த தேக அபிமானம் தான் ப்ராப்ளம் ஒழிய, தேகத்தை என்ன அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அதை சரியா பண்ணணும். விஷ்ணோதி பத்னாதி இது விஷயா. வெளியில இருக்க உலகத்துல இருக்க விஷயங்கள் நம்மள பந்தப்படுத்துறது, பைண்டிங் பண்றது, நம்மள சுதந்திரம் இல்லாம பண்றது, அது விஷயமாக போக வேண்டியிருக்கிறது. உலகத்து விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வந்தவர் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் கம் டு த பாடியை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்போ பாடி சொல்ல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் சொல்லிட்டு, விஷயம்னா அகைன் அது ஸ்ருதி மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கணும். விஷ்ணோதி இது விஷயா. விஷயம் எது? பத்னாதி. எது நம்மள பைண்டிங் பண்றதோ அது இல்லைன்னா நான் இல்ல, அது இல்லைன்னா நான் இல்ல. நான் காலையில காஃபி குடிக்கலன்னா அவ்வளவுதான் எனக்கு. அது பெருமை வேற அவன் சொல்லுவான், ரொம்ப பெருமையாக்கும். இப்படிலாம் நான் இல்லைன்னா என்னால தாங்க முடியாது தெரியுமா? பாத்துறீங்களா நீங்க? அது வேற ஒரு பெரிய இது பெருமைக்குரிய விஷயமா. நானு இப்பெல்லாம் டொனேஷன் கொடுக்கறதுல பாலிசி எடுத்துட்டேன். அப்படி ஒருத்தர் இதுக்கு என்ன பாலிசி மேட்ரு, நான் இப்பெல்லாம் டொனேஷன் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சொன்னா அது கரெக்ட். கொடுக்க முடியாதது கொடுத்தாதான் அது. அது நிறைய பேர் கொடுக்காம இருக்கானு. அதனால அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அது. அதனால இது இந்த தேகத்துல அபிமானம் தேகத்தோட சம்பந்தப்பட்ட அடுத்த லெவல் போறார். நெக்ஸ்ட் லெவல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறார். ஓ, இந்த அபிமானம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு. விஷயம் பத்னாதி. நம்மள அது இல்லைன்னா நம்மளால மனசு தாங்காது, மனசு ஒத்துக்காது, தூக்கம் வராது, ராத்திரி பகலமா நம்மளால நிக்க முடியாது. அது இல்ல அப்படின்னா மூட் அவுட், எவ்ரிதிங் மூட் அவுட், எல்லாம் தூக்கியாரே. அது நம்மள அந்த ஒரு பொருளை பார்க்கும் போது அது பைண்டிங் பண்றது, இல்ல ஒரு ஆளை பார்க்கும் போது நம்மள பைண்டிங். அது இல்லைன்னா நான் இல்ல. அப்ப நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கணும். லிஸ்ட், பெரிய லிஸ்ட் இருக்கு நம்ம கிட்ட. நான் சந்தோஷமா இருக்கிறது சூழ்நிலை எப்படி இருக்கணும், அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும், மக்கள்லாம் எப்படி பிஹேவியர்ஸ் இருக்கணும். ஆல் பிஹேவியர்ஸ் வெரி குட் வெரி 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 குட்னா ஒரே சந்தோஷமா இருக்கும். நம்ம சொல்ற பேச்செல்லாம் வீட்டுல இருக்க எல்லாரும் கேட்டாங்கன்னா சந்தோஷம் இல்லையா? சோ எல்லாரோட பிஹேவியர்ஸ் சம்பந்தமா இருக்கிறது இதெல்லாம் சேர்த்து பைண்டிங் நம்மள பண்றது. இப்படி இப்படி இருக்கணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம். அந்த பிரகாரம் நீங்க என்ன முடிவு பண்ணி இருக்கிறீங்களோ அதுபடி நிச்சயமா நடக்க போறதில்ல. ஏன்னா அவனும் அப்படி முடிவு பண்ணிட்டான். அதுதான் சீக்ரெட். அதனால இது பத்னாதி விஷயம் சொன்னேன். அது இல்லப்பா, இது விஷயம் மாத்திரம் இல்ல, இது விஷயம்தான். இந்த ஜப்பான்ல ஒரு மீன் இருக்கு, ஸ்பெஷல் மீன். என்ன பண்ணுவான்னா அந்த மீன்ல பாய்சன் போர்ஷன் இருக்கு. இந்த பாய்சன் போர்ஷன் மாத்திரம் எடுத்துட்டு அப்புறம் மீன் சாப்பிடுவான். ஆனா ஹைலி ரிஸ்க். பாய்சன் சாப்பிடறவனுக்கு எல்லாம் தெரியும், ஆனா அது கரெக்டா எடுத்துருவான். அந்த இடத்த மாத்திரம் எடுத்து கிளீன் பண்ணி, அது இந்த அந்த நான்வெஜ் சாப்பிடறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. சோ அந்த எல்லாம் கிளீன் பண்ணுவான். நான் ஒரு புவனேஸ்வர் போயிருந்தேன் நான், ஒரிசா. அங்க ஒரு குருக்கள், இந்த பூரி ஜெகநாத்தோட குருக்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் நான்.
அந்த மாமியை வந்து மடிச்சாரம் கட்டிட்டு மீன் வாங்கிட்டு இருக்கா. ஸ்டன் ஆயிட்டான். நம்ம தப்பா வந்துட்டோமோ, தப்பான வீட்டுக்கு போன. அப்புறம் கேட்டாங்க. நான் அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஓட்ட ஹிந்தியில எல்லாம் பேசி கீசி இந்த அட்ரஸ் சொன்ன. அதனால விவேகானந்தா கேரளாவுக்கு இங்க வந்தாரு. வந்த உடனே மீன் கேட்டாரு. அவர் நம்ம ஊருக்காரங்க அசந்து விட, மீனா இது சாது சன்னியாசி அப்படின்னா என்ன அர்த்தம்? பெங்காலிக்காரங்க ஒரிசாக்காரங்க எல்லாம் மீன்ன்றத கடல் புஷ்பம், கடல் புஷ்பம் வெஜிடேரியன். ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு இது இருக்கு. நம்ம ஊர் பக்கத்துல பிள்ளையார் வந்து பிரம்மச்சாரி, புரியுதா? முருகன் வந்து சம்சாரி. அந்த பக்கம் போனீங்கன்னா கார்த்திகேய வந்து பிரம்மச்சாரி. பிள்ளையாருக்கு 2 ஒய்ஃப், சித்தி புத்தி 2 ஒய்ஃப் இருக்கும். ஏரியாவுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும், மாறி இருக்கும் கல்ச்சர்ஸ் கொஞ்சம். அது போல இந்த மீன் சாப்பிடுறது, அது எதுக்கு சொல்ல வந்தா, இந்த மீன் வந்து எஸ்பெஷலி பெங்காலிக்காரங்க அந்த ஒரிசாக்காரங்க மீன்ல வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. மீன் ஊறுகாய் இருக்கிறது, மீன் புட்டு இருக்கிறது, மீன் டிஃபரெண்ட் டைப்ல டிஷ் நிறைய இருக்கிறது. ஓகே, உங்களுக்கு இந்த சயின்ஸ் புக்ல முதல்ல போட்டுருந்தா வெயிட் பண்ணுனா மீன் முட்டை பால் அப்படி போட்டிருப்பேன். அன்னம்னா எது பூமியில இருந்து விளைஞ்சிருக்கோ அதுதான் அன்னம். குக்குடு ரைஸ் தான் அன்னம், ஓஷத்தையோ அன்னம். இது ஆடு மாடு பாக்குறதெல்லாம் சாப்பிடப்படாது, புரியுதா? எல்லாம் எனக்காகத்தான் படைச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். அண்ணன்னா பூமியில இருந்து விளைஞ்சிருக்கிறது, அதுதான் அன்னம், புரியுதா? அது சாப்பிட்டாலே புத்தி விளங்குறது கஷ்டம். ஓகே, சோ அதனால ஏதோ போட்டோம். இந்த ஜப்பான்ல இருக்கவன் பாய்சன் தெரிஞ்சு கூட அதை எடுத்துட்டு எப்படி பக்குவப்படுத்தி சாப்பிடுறானோ, அது போல நம்ம வந்து சம்சாரத்துல விட்டுட்டு போயிட முடியாது. மழை பெய்யுது, அதுக்காக என்ன, நம்ம அந்த 2 பாண்டு பாத்துறீங்க நீங்க, அதுல வந்து தாமரை இலை இருக்கிறது. தாமரை இலையில தண்ணி ஒட்டாது. இப்ப நீங்க பாத்துலாம், மெட்ராஸ்ல போய் பார்க்க முடியாது. எவ்வளவு மழை பெய்யுது, ஒரு டிராப் கூட கிடையாது அந்த இலையில. இப்ப பாத்துட்டு வந்து ஒரு டிராப் கூட இல்ல, கிளீனா இருக்கு. அதுக்காக மழைக்கு கூச்சிட்டு வேற எங்கேயாவது போயிடுமா? போகாது. மழையிலே இருக்கும், தண்ணியிலே இருக்கும், ஆனா தண்ணி படாது. அப்படின்னா தேகத்தை விட்டுட்டு நீங்க என்ன ஆவி ரூபத்திலே வர முடியும்? வெரி டிஃபிகல்ட். சூக்ஷ்ம சரீரத்திலே முடியும். அதனால ஸ்தூல சரீரத்துல இருந்துதான் ஆகணும். ஆனா ஸ்தூல சரீரத்துல இருக்கிற இந்த பற்று இருக்க, அதான் விடுப்பா. பற்று பற்று இந்த கணக்கு புக்குல பற்றுன்னு எழுதிருப்பான். முதல்ல இந்த மஞ்சள்ல எழுதி அங்க வேணா எழுதிக்கோ, உடம்பு மேல பற்று வேண்டாம் அப்படின்னு. சோ உடம்பு மேல வேணா, உடம்ப சார்ந்தவர்கள் மேல பற்று வைக்காம அன்பு செலுத்துறது. அன்புன்றது பற்றற்ற நேசிக்கிறது அன்பு, பற்றோட நேசிக்கிறது பாசம். நல்லா புரிஞ்சுங்களா? பற்றோட நேசி வச்சிருக்கிறது பாசம். பாசம் வழுக்கி விடும், புரியுதா? துன்புறுத்தும், குறை சொல்லும், குற்றம் பார்க்கும், அதெல்லாம் பாசம். பாசத்திலே திட்டிப்பாங்க, ஒருத்தர் திட்டிப்பாங்க வீட்டுல பாத்தீங்கன்னா. அது ரொம்ப பந்த பாசம். அது இழையே ஈச்சிக்கும், அது ஒன்னோட ஒண்ணு. இது கொஞ்ச நேரம் திட்டம், அதுக்கப்புறம் அது திட்டம், ரெண்டும் மாத்தி திட்டிக்கும் பாசம். அதனால பாச இன்னொரு இடத்துல சொல்றா பாச கயிறு அப்படின்றான். இவன் வச்சிருக்கான, அதுக்கு பேர் என்ன? பாச கயிறுன்னு சொல்றான். அதெல்லாம் பாசன்றது கயிறு தான், புரிஞ்சுக்க, விலங்கு தான். அதனால பாசம் இல்லாம என்ன பண்ணணும்? நான் அதனாலதான் ஒருத்தங்கிட்டே பாசம் வச்சுக்கல, அப்படி கிடையாது. பாசத்தை இம்ப்ரூவ் பண்ணி அன்பா மாத்தணும், மிளிரணும். அப்படின்னா என்ன? எந்த விதமான பற்று இல்லாம அன்புக்காகவே செலுத்தணும். நம்மால இருக்கான சிரிக்கிறது கூட வேஸ்ட் பண்ண மாட்டான். இவர் சிரிச்சாருன்னா அவங்கிட்ட இருந்து ஏதாவது ஆக வேண்டியிருக்கிறது. அதான் இவர் சிரிக்கலன்னா அவங்கிட்ட ஒன்னும் காரியம் இல்லைன்னு அர்த்தம். எதுக்கு சிரிக்கணும்? அவங்ககிட்ட ஒன்னும் காரியம் இல்லை. எனக்கு நான் அவங்ககிட்ட மோத்த புதுக்கணும். திடீர்னு வந்து ஆனக்கட்டியில ஒருத்தர் வந்து திடீர்னு பேசினார். இவ்வளவு நேரம் தூரம் அப்படி முறைச்சு பார்த்துட்டு போவாரு. இப்ப மாத்திரம் என்ன மெதுவா பேச ஆரம்பிச்சாரு, சிரிச்சாரு. நீங்க யோகா எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க கேள்விப்பட்டேன். எப்படி எங்கேயோ நியூஸ் போயிருக்கிறது. இந்த பெயினுக்கு என்னென்ன வலி அப்படி கொஞ்ச நேரம்
கொஞ்ச நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு எதுக்கு பேசிட்டு இருக்காரு சிரிச்சு சிரிச்சு, ஏதோ சம்திங் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதுக்காகத்தான் புரிஞ்சுட்டு. ஏன்னா ஒரு மாசமா இருக்கும் சிரிச்சதே இல்ல. ஆனா சிரிக்கிறது கூட வேஸ்ட் பண்ண மாட்டான். அப்புறம் காரியம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, திருப்பி சிரிக்க மாட்டான். அவ்வளவு தூரத்துக்கு வேஸ்ட் பண்ணாம அவ்வளவு பெரிய புண்ணியவான் புருஷன். சோ அதனால இத பற்று இல்லாம அன்பை அன்புக்காகவே செய்யும். இது வெரி டிஃபிகல்ட் இது. ஆனா நம்முடைய பயிற்சினால முயற்சினால பண்ணினா அது ஞானம். அதுதான் ஞான நிலை. அது அதனால இங்க எல்லாத்தையும் பராமரிக்கணும். இங்க என்ன சொல்றாரு? பதார்த்த. இது விஷயத்தை பதார்த்தமா மாத்திட்டா பிரச்சனை இல்லை. த ஹோல் சிருஷ்டிய பதார்த்தமா பாரு, விஷயமா பார்க்காத. அப்படின்னா என்ன? பதார்த்த. ஓகே, இது இது என்னது? கண்ணாடி கூடு. ஓகே, கண்ணாடி கூடு. இதுக்கு இந்த சொல் சொன்ன உடனே அர்த்தம் தெரியுது. ஓகே, பினிஷ்ட். இதனுடைய அர்த்தம் முடிஞ்சு போச்சு. கண்ணாடி கூடு, கண்ணாடி வச்சுக்கிறதுக்கு உபயோகமாக. இந்த ப்ளூ கலர், அதுவும் இது இந்த கலர் என்னன்னா இது சன்னியாசி கலர். இது ஸ்பிரிங் நல்லா இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னாரு வாங்கி கொடுத்தாரு, இந்த டயத்துல வாங்கி கொடுத்தாரு. இது மேல பல விஷயத்த அதுல எமோஷனல்ல கொண்டு வர பாருங்க. அதுதான் ப்ராப்ளம். அது விஷயம். வெறுமனே இது யூஸ் பண்ற கண்ணாடி கூடு, அவ்வளவுதான், பஸ் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா பிரச்சனை இல்லது. இது பதார்த்தம். ஓகே, இந்த பதார்த்தத்து மேல நான் சிலதெல்லாம் வேல்யூஸ் ஏத்தி வைக்கிறேன் பாருங்க, அதுக்கு தான் விஷயம். அதுதான் பைண்டிங், அதுதான் துன்புறுத்தும். அது நம்மளுக்கு ஏதாவது நாசம் ஆச்சுன்னா இல்ல இழக்கிற மாதிரி இருந்தா கூட போச்சு, துன்பமாயிடும். அடுத்த வாரத்துல அப்போ எவ்ரி சிருஷ்டி முழுக்க ஈஸ்வர சிருஷ்டி. ஈஸ்வர சிருஷ்டி பதார்த்தம். அத நம்மளுடைய விஷயமாக்குறமே அது ஜீவ சிருஷ்டி. ஜீவ சிருஷ்டி தான் ப்ராப்ளம். ஈஸ்வர சிருஷ்டில ப்ராப்ளம் இல்ல. புரியுதோ? ஏன்னா எல்லா பொருளும் நம்மளை துன்பப்படுத்தல. எந்த பொருளை நாம மோகம் வைத்திருக்கிறோமோ, பற்று வைத்திருக்கிறோமோ, எது மேல வேல்யூ கொடுக்கிறோமோ, அந்த பொருள் நம்மளுக்கிட்ட விலகி போனா ப்ராப்ளம், பைண்டிங் பண்றது. அதனால நம்ம இந்த தேகத்தை ஒரு பதார்த்தமா பார்த்துட்டா பிரச்சனை இல்லை. ஓகே, இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்டா பார்க்கறது, கரணமா பார்க்கறது பதார்த்தம். அதுல சில எமோஷனல் வேல்யூஸ் எல்லாம் சேர்த்துக்கிறோமே, அதெல்லாம் விஷயம். அதனால நம்ம இந்த ஜீவ சிருஷ்டிய ரிமூவ் பண்ணிட்டா போறோம். இது ஈஸ்வர சிருஷ்டியா பார்த்துட்டா போறோம். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மைண்ட்ல சிலதெல்லாம் இமேஜினேஷன் பண்ணி வச்சிருக்கோமே, அதுதான் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது, துயரத்தை கொடுக்கிறது. அதனால விஷயத்துல இருந்து பதார்த்தத்துக்கு கொண்டு வந்தோம்னா இவர் போறாங்க. அதனால இந்த தேகத்தை இழிவா சொல்றதுன்னா என்ன அர்த்தம்னா, தேகத்தை இழிவுபடுத்துறதுக்கு இல்ல, நீங்க ஏற்கனவே தேகத்து மேலேயும் அது மேல சம்பந்தப்பட்ட உறவு மேலேயும் அதீத பற்று வச்சிருக்கோம். கொஞ்சம் பற்று இருந்தாலே ப்ராப்ளம். இது துருண்டு விஷம் இருந்தாலே போறோம். இந்த உயிரை மாய்ச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் விஷம் இருந்தாலே போறோம். நமக்கு முழு பாட்டில இருக்கிறது. நிறைய விஷயம். இவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷமா இருக்கிறது எதேஷ்டம். அவ்வளவு பற்று நம்ம கிட்ட இருக்கிறது. அதனால இது இவ்வளவு சந்தோஷம் இருக்குமே, இதுவே காட் கிஃப்ட் ஆகும். புரியுதா? நம்ம அதீத பற்ற எடுத்துரும். அதீத பற்ற எடுக்கிறோம்னு சொல்லிட்டு துவேஷம் ஆகக்கூடாது, துவேஷம் ஆக்கிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பற்ற கம் டு யுவர் லவ், அப்படி நம்ம கொண்டு வரணும். ஓகே, ரெண்டும் டிஃபரெண்ட். நம்ம புரிஞ்சுக்கிட்ட இந்த ஸ்லோகத்துல இருக்கிற அர்த்தத்தை நம்ம ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது என்ன? சிம்பிளி சொல்ற தேகம். இது ஒரு பண்டில் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். எப்படி இருக்கிறது? என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? இந்த பாடினா என்ன? ஆக்சுவலி பாடினா என்ன? ஸ்தூல சரீரத்துல என்னென்ன இருக்கிறது ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. இது ஒரு ஐடியால, இது ஆயுர்வேத சாஸ்திரத்துல உள்ள ஒரு லிஸ்ட். இது இன்னும் நீங்க போனீங்கன்னா இந்த அனாட்டமி சைடு போனீங்கன்னா இன்னும் விதவிதமான பார்ட் இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு காலேஜ் இருக்கு, ஃபேமஸான 2 காலேஜ். ஒரு காலேஜ் பேரு செத்த காலேஜ், இன்னொரு காலேஜ் உயிர் காலேஜ்.
பழைய காலத்திலாம் இப்பெல்லாம் மாறி போயிருங்க. ஆந்திராவில இருந்து வருவான் திருப்பதிக்கு வரும்போது ஆந்திரால மொட்டை போட்டுட்டு நேர மெட்ராஸ்க்கு வருவா. மெட்ராஸ் ஒரு முக்கியமான ஊர். அது வந்தோடனே உயிர் காலேஜ் வருவோம். அங்க சத்த காலேஜ்னா இதெல்லாம் இருக்கும், இந்த பாடி இந்த ஸ்கெலிட்டன் எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உயிர் காலேஜ் இருக்கிறது, அங்க ஸ்டாச்சு எல்லாம் இருக்கும். மொட்டையை போட்டு 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 முட்டிப்பா, எப்படா வெங்கடா அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஒரே பெரிய குரூப் இருக்கும். வெரி ஃபேமஸ் அது செத்த காலேஜ் உயிர் காலேஜ். அந்த காலத்துல அது பெருசு. அப்போ அந்த மாதிரி அனாட்டமியில நான் கூட செத்த காலேஜ் எல்லாம் போயிருக்கேன் நான். வா உடம்பு அப்போ ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஹிருதயத்தை வெளியில பாக்கிறோம். நம்ம உடம்புக்குள்ள உள்ள இருக்கிற உறுப்பெல்லாம் வெளியில இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பாக்குறது ஒரு ஐடியா. ஓகே, நான் இப்ப போன ஹாஸ்பிட்டல்ல போனா மார்ச்சரியில போய் பார்த்துட்டு வருது. ஓஹோ இது இப்படித்தானே, கடைசி கேஸ் இப்படிதான் அப்படி சொல்லிட்டு. அது இந்த வைராக்கியம் எல்லாம் வரத்துக்கு எப்படியா கொஞ்சம் வைராக்கியம் வரணும் இந்த உடம்பு. இந்த பட்டினத்தார் ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து பெரிய லக்ஸுரிஸ் ஆளு, கோட்டீஸ்வரன், மல்டி மில்லியனர் அவர். இப்ப நம்ம பில்கைட் மாதிரி அப்போ அந்த காலத்து பில்கைட் அவர், பூம்புகார் அது பேரு. இப்ப நம்ம எப்படி சென்னை பட்டணம் சொல்றோமோ அது பேர் பூம்புகார் பட்டணம். அது அதனால அவர் ஒரிஜினல் பேர் என்னன்னு தெரியல. பூம்புகார் பட்டணத்துல வாழ்ந்ததுனால அவர் பட்டினத்தார், பட்டணத்துல வாழ்ந்ததுனால பட்டினத்தார். மத்தவங்க கிராமத்துல உள்ளவன் அர்த்தம். அதான் அர்த்தம். வீட்டுல இந்த கிராமத்துல சில வீடு மாத்திரம் கல்லு வீடு இருக்கும், அதாவது இந்த மாதிரி பில்டிங் இருக்கும், அவங்க கல்லு வீட்டுக்காரங்க. மீதெல்லாம் குச்சி வீடு. குச்சி வீடுனா குடிசை வீடு. நான் நிறைய வில்லேஜுக்கு போயிருக்கேன் நான். அவர் அந்த கல்லு வீட்டுக்காரன் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச கல்லு வீட்டுக்காரன் தான் போல இருக்கு. அப்புறம் புரிஞ்சுது. அப்படி கிராமத்துக்குள்ளார போறது குடிசை எதுக்கு சொல்ல வந்தது? பட்டினத்தார் அந்த பக்கம் எல்லாத்தையும் ஒரு தடவை பையன்ல எல்லாத்தையும் விட்டுட்டார். விட்டுட்ட உடனே அவர் வந்து லக்ஸுரியஸா இருந்தாரு, நாட் ஆர்டினரி பர்சன். எல்லாத்தையும் விட்ட உடனே தேகத்துல சாதாரணமா படுக்கணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த வயக்காட்டுல போய் படுத்துட்டார். படுத்துண்டு உடம்பு மேல அபிமானம் போகணும், வெறும் கட்டாந்தரையில படுத்து பழகு, உடம்ப பழக்கப்படுத்து அப்படின்னு சொல்ல படுத்துட்டு இருந்தார். இந்த பொண்ணுங்க என்ன செஞ்சு சாயந்தரம் வந்து இந்த பானையை வந்து மேல மேல எடுத்துட்டு போகும். 3-4 பானை வச்சுட்டு போகும். பாத்துருக்கீங்களா நீங்க கிராமத்துல? பானை மேல இருக்கும், பேலன்ஸ் பாருங்க. ஆனா வாய் மாத்திரம் ஆடிண்டே இருக்கும், தலை ஆடாது. தலை ஆடிச்சுன்னா அது கீழே விழுந்துரும். வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அவங்க தான். எல்லா விஷயமும் தெரியும் பாரு, எல்லா விஷயமும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க பேசி மாளாது. இங்கிருந்து புறப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து வெளியில திருப்பி வீட்டு வரைக்கும் கூட அதுக்கப்புறம் நின்றுட்டு வாசப்படியில பேச்சுட்டு இருப்பாங்க. அவ்வளவு ஸ்டாக் நியூஸ் இருக்கு. அது வந்துங்க இப்படி தண்ணி எடுக்கிறதுக்கு எடுத்து வந்துதுங்க. வந்த உடனே பட்டினத்தார் பெரிய ஆளு, அதுக்குள்ளேயே ஊர்ல தெரிஞ்சு போச்சு. எப்பயுமே கொஞ்சம் ரெஸ்பெக்ட், பதவி, பொறுப்பு எல்லாம் இருந்தா தான் ரெஸ்பெக்ட். ஒரு மாதிரி ஆயிட்டேன்னா அப்படியே அந்த நிமிஷமே அவர் மேல இருக்கிறது எல்லாம் விட்டுருவா. நம்ம ஊரோட பழக்கம் அது. அதுல பட்டினத்தார் இப்ப சாதாரண ஆள் ஆயிட்டார், ஜனங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஆள் ஆயிட்டார். ஆனா அவரு ஒரு விஷயத்துக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பாருடி, இதெல்லாம் ஒரு சன்னியாசி. இது என்னத்த சொகத்தை விட்டுது சொல்லு? தலையை பார்த்தா எங்க வச்சிருக்க? வரப்பு மேட்டு இருக்குல்ல, அதனால தலையை வச்சுட்டு கீழே படுத்துட்டு இருக்காரு தலைக்காணி மாதிரி. இவர் என்ன தூங்கிட்டு இருக்காரு? தூங்கல, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. காதுல விழுந்துட்டு நல்லா. இது என்ன தெரியுது? இது உபகரணம். இத காது திறந்து வச்சுட்டு நீ பேசுறது என்கிட்ட கேட்க கூடாது அப்படின்னு சொன்னா அது இம்பாசிபிள். அது கேட்கும், அதனால அது கேட்கும் கருவி. அது அதனால கேட்டுதான் ஆகும். இவர் என்ன பண்ணாரு? கேட்டுட்டாரு. ஓ நியாயமா பண்றது, அந்த பொண்ணு சொல்றது நியாயம், கரெக்ட் தான். கீழே இறங்கி படுத்துட்டார். நம்ம பிராக்டிஸ் கரெக்டா பண்ணணும், பர்ஃபெக்டா பண்ணணும். தண்ணி எல்லாம் முன்னுண்டு எடுத்து திருப்பி வந்துதுங்க. இது ஒரு சன்னியாசியா பாத்தியா? பொம்பளை பேச்செல்லாம் கேட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணு முடிவு பண்ணாரு, இனிமே எவன் பேச்சும் கேட்கறது இல்லைன்னு. அதனால ரொம்ப ரொம்ப பெரிய ஆள்லாம் தேகத்து மேல இருக்க அபிமானத்தை விட்டவர்கள். ஸ்ரீராமச்சந்திர பிரபு இருக்காரு.
ஸ்ரீராமச்சந்திர பிரபு எங்க இருக்கும்போது இல்ல 16 வயசு 18 வயசு இருக்கும்போது விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு போறாரு. அவங்க அப்பாவுக்கு புள்ள மேல ஒரு அபிமானம், பற்றுன சாதாரண பற்று இல்ல. தசரதனுக்கு எப்படிப்பட்ட பற்று? அதீத பற்று. ஏன்னா குழந்தை இல்லாம பிறந்த பையன் இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை இல்ல, அந்த வம்சமே இல்லாம போயிடுமோ அப்படின்னு இருந்தது. அது மாதிரி இல்ல, அவருக்கு எத்தனை மனைவி, ஏகப்பட்ட மனைவி, அதெல்லாம் லிஸ்ட் இருந்துக்கு. அதுக்கப்புறம் பேர் வேற சொல்லணும். ஏன்னா அபிஷியலா 3 பேர் இருந்தாங்க. ராணி தான். அதனால இந்த ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தனால ஒரு பற்று அதிகமா இருந்தது. அம்மாவுக்கு இருந்ததை விட அப்பாவுக்கு நிறைய பற்று இருந்தது, அதீத பற்று. விஸ்வாமித்ரா கூப்பிடுறார், ராமனை அனுப்பி வை அப்படின்னு. தசரதன் சொல்றாரு, அவன் சின்ன பையன், நான் தசரதன், எல்லா பக்கமும் தேர் ஓட்டுவேன், இந்திரனே வந்தாலும் ஜெயிக்க முடியாது என்ன, அதனால நான் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அவ்வளவுதானே, நான் வரேன். விஸ்வாமித்திரர் கொஞ்சம் டிஃபரெண்ட் பர்சன். அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் அதை செய்வார். உன்னை கூப்பிட்டேன் நான், அந்த பையன் கொஞ்சம் யங்ஸ்டரா இருக்கான், நல்ல பையனா இருக்கான், ஸ்மார்ட்டா இருக்கான், அவனை அனுப்பு, இல்லன்னா தேவையில்லை. பக்கத்துல குல குரு இருக்காரு, யாரு, வசிஷ்ட ரிஷி இருக்காரு. அவர் சொன்னாரு, பையனை அனுப்பி வை, மங்களமா முடியும், அனுப்பி வை அப்படின்னு. சில சமயம் பிடிக்கலன்னா கூட பெரியவங்க சொன்னா கேட்கணும். என்ன செய்யுது இல்ல, எல்லா விஷயமும் பிடிச்சது மாதிரி நடக்குமா நான் உலகத்துல? எப்பவுமே நடக்காது. சில சமயம் நம்ம பிடிக்காத விஷயத்தை செய்யறதுக்கு பழகணும். அதனால குருக்கு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் டோன்ட் டாக். அப்புறம் வேற வழி இல்லாம அனுப்பிச்சுறாரு. ராமனோட லக்ஷ்மணன் சேர்ந்து போவான், 2 பேரும் சேர்ந்து போறாங்க. அரண்மனையில வாழ்ந்த பசங்க இல்லையா, விஸ்வாமித்திரர். அப்புறம் விஸ்வாமித்திரர் அதுக்கப்புறம் என்ன பண்ணி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்து விடுறாரு. நாட் ஆர்டினரி இல்ல இதெல்லாம். அது போகட்டும், கதைக்கு என்ன விஷயம்னா, அன்னைக்கு இவர் ஃபர்ஸ்ட் டைம் இவர் எடுத்து சண்டை போட்டது யாரோட, பொண்ணோட. ஃபர்ஸ்ட் என்னுடைய முதல் வில்லு எடுத்து அஸ்திரம், என்னுடைய ஃபர்ஸ்ட் அஸ்திர பிரயோகம் பண்றத ஒரு பொம்பளை அடிக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம நாட்டுல அது ரொம்ப கஷ்டம். அது வந்தது யாரு, தடாகை, அகலியா, அவளை பழக்க வச்சாரு. தடாகை வந்தா, வந்த உடனே முதல்ல லேடி ஆச்சு. லேடி எப்படி அடிக்கிறது? தயங்குறாங்க. ராமன் ஸ்டன் ஆகிறா. பயத்துல இல்ல, ஞாபகம், பயத்துல இல்ல, தர்மத்துல கன்ஃபியூஸ் இருக்கிறது. என்ன சின்ன பையன் ஃபெல்லோ. அதனால விஸ்வாமித்திரர் சொல்றாரு, அக்கிரம் பண்றவன் யாரா இருந்தா என்ன, ஓகே, அது எந்த ரூபத்துல இருந்தாலும் அடி அப்படின்ட்டு. அப்புறம் நோ, ஏன்னா அப்பா அனுப்பிச்சிருக்காரு, குரு அனுப்பிச்சிருக்காரு, இவரு பெரிய ஆளு, அஸ்திர சஸ்திரம் உடனே அடிச்சிட்டார். அதுக்கப்புறம் இவங்க யாகம் பண்ணினாங்க, யஜ்ஞம் பண்ணினாங்க, இவர் பாதுகாப்பா இருந்தாரு. அது சத்திரிய தர்மம். வைசியம் போய் செய்யக்கூடாது, பிராமணன் செய்யக்கூடாது. இந்த ரிஷி இருக்காரு விஸ்வாமித்ரா, இப்ப ரிஷி ஆயிட்டாரு அவரு. இவரு போய் இவரே அடிச்சு விடுவாரு எல்லாரையும். அந்த அஸ்திர சஸ்திரம் தெரியும், ஆனா அவர் அடிக்க கூடாது, ஹோமம் தான் பண்ணணும். அதனால அவர் பாதுகாப்பு சத்திரிய தர்மம், அவனுக்கு மாத்திரம் விசேஷமா கொடுக்கப்பட்ட தர்மம் இதெல்லாம். அதுக்கப்புறம் அடிச்சு எல்லாம் ஒரே டயர்ட் ஆயிடுச்சு, செம்ம டயர்ட் எல்லாம் பண்ணிடுச்சு. அன்னைக்கு தூங்கணும், திருப்பி ரிட்டர்ன் வர முடியல. எங்க தூங்க முடியும்? காட்டுக்குள்ளற மேடு எல்லாம் தரையெல்லாம் போட்டு, ஏதோ இவரும் ராஜாவா இருந்து வந்தவர், அதனால இந்த ராஜாவோட சுக போகலாம் தெரியும். சுகி ஏதோ கட்டாந்தரையில படுக்க, நமக்கு நேத்திக்கு அவஸ்தப்பட்டிருப்போம். புது இடமா இருந்தா தூக்கமே வராது. பெட்டே போட்டிருந்தாலும் புது இடமா இருந்தா தூக்கம் வராது. மூச்சு 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 புரண்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பான் இல்லையா. அது இது இவ்வளவு சுகமா இருந்து ஃபேன் எல்லாம் போட்டு அப்பப்போ ஃபேன் வந்தது. ஆனா ராமன் காட்டுக்குள்ளார கட்டாந்தரையில நல்ல கொரட்டை விட்டு தூங்கி போயிட்டான்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு தூங்கினான்னா காலையில எழுந்துக்கவே இல்லை இல்லையா. அது கரெக்ட், அதுல நான் ராமன் மாதிரி இருக்கேன். கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னு பாட்டு இருக்கு இல்லையோ, அது விஸ்வாமித்திரர் பாடினது.
தேகத்துல எந்த இடத்துலயும் இப்படி சுகமா இருக்கணும்ன்றத விரும்பவே இல்லை ராமன். அரண்மனையிலையும் இருக்க தெரிஞ்சது, காட்டிலையும் இருக்க தெரிஞ்சது. எப்ப வேணா எதுக்கு தயாரா இருந்தான். அதுக்கு பேரு பற்றற்ற நிலை. அதுக்கு பேரு பற்றற்ற நிலை. புரியுதுல? இப்போ அவங்க மாமனார் ஒருத்தர் இருந்தாரு பாருங்க. எல்லா சம்பந்தம் எல்லாம் ஒன்னே மாதிரி இருக்கும். புத்தி எப்படி இருக்கோ அப்படி சம்பந்தம் கிடைக்கும் இல்லையா? இந்த ராமனுடைய மாமனார் யாரு? ஜனகர். அவரு இவருக்கு மேல சூப்பர் பாஸ். அப்கோர்ஸ் ஒய்ஃப் சைட்ல கொஞ்சம் ஃபார் பெட்டர். அவரு இந்த ஜனகர் இருக்கிற, ஜனகருக்கு ஒரு பேரு விதேகன்னு பேர். விதேகனா தேகத்தை விட்டவர், விலக்ஷண. தேக விலக்ஷணா விதேக அப்படின்னா ஆயுரூபத்தில் இருப்பாரா? தேகத்து மேல அபிமானத்தை விட்டவர் விதேக. அதனால விதேகனுடைய பொண்ணு வைதேகி, ஜனகருடைய பொண்ணு ஜானகி. ஓகே. அதனால நாங்க சீதா சீதா பிராட்டி சொன்னா, நான் உத்தரப்பிரதேசத்துல போய் கேட்டேன், இந்த இடத்துக்கு எங்க போன? சீதா செல்னா அப்படின்னா, சீதா சொல்றான் அப்படி புரிஞ்சு. அப்ப ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது. அப்புறம் தான் புரிஞ்சு, ஓ நேரா போ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. சரி, அப்போ சீதாவுக்கு பேரு ஜானகி, வைதேகி, இதெல்லாம் அப்பா பேரை வச்சிருக்கிறது. விதேகம், இந்த தேகத்து மேல பற்று எடுத்தவர் அவர். இதுக்கு நமக்கெல்லாம் ஆதார புருஷனா நிறைய பேர் இருக்காங்க சரித்திரத்துல. ஓகே. அந்த மாதிரி நம்ம பற்று மாத்திரம் இங்க எடுத்துட்டா போறோம். இந்த மீன்ல இருக்க விஷத்தை இருக்கிறது, அந்த விஷத்தை மாத்திரம் நீக்கிட்டு இவரை என்ஜாய் பண்ணு. அப்ப இவர் லைஃப்ல என்ன பண்ணணும்? ராகத்வேஷ பற்று அதை எடுத்துட்டு இவர் குடும்பத்திலேயே இருக்க எல்லாரோட இது பண்ணுங்க. அடுத்தது என்ன ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? இந்த ஸ்தூல தேகன்றது ரொம்ப சிம்பிள் பா. அது ஏன் இவ்வளவு தூரத்துக்கு நீ கஷ்டப்படுத்துற? என்னிடத்தையும் நினைச்சுட்டு இருக்க பாரு, என்னென்ன இருக்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்க, இன்னொரு தடவை சொல்றேன். நீ மறந்து போயிருப்ப, அதனால நான் இன்னொரு தடவை சொல்றேன். இந்த இடத்துல முன்னாடியே சொல்லிருக்காரு அவரு. அது எங்க சொன்னாருன்னு பாத்துக்கோங்க. துவங் மாம்சருதிரஸ்நாயு மேதோ மஜ்ஜாஸ்தி சங்குலம் பூர்ணம் மூத்ரபுரீஷாப்யாம் ஸ்தூலம் நிந்தயமிதம் பபுஹு. ஓகே. இந்த ஸ்தூல சரீரம் என்றது என்ன அப்படின்னா, இது பண்டில் ஆஃப் மாம்ச பொட்டலம். இது இல்ல என்னென்ன இருக்கிறது? தொக்குனா ஸ்கின், தோல். ஓகே. அதுக்கப்புறம் மாம்ச, ஸ்கின்னுக்கு அடுத்தது மாம்சம் இருக்கிறது. ஓகே. சோ ஃபிளஷ். ஓகே. ஃபிளஷ் கேட்ட யார் அவன்? இத்தனை இதுக்கு வெரி ஃபேமஸ் அது. அப்புறம் ருத்திரம்னா பிளட் இருக்கு. இந்த சரீரம் என்ன இருக்கிறது? ஸ்கின் இருக்கு, அப்புறம் ஃபிளஷ் இருக்கிறது, அப்புறம் பிளட் இருக்கிறது. ஓகே. அப்புறம் ஸ்நாயுனா ஸ்னியூ, SINEW. ஸ்னியூனா போன் சிஸ்டம்ஸ் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது. போனுக்கும் அதுக்கு இது இருக்கிறது. ஓ ஸ்நாயு. சைன்யூ ஸ்நாயு. மேத்தகா என்ன? உனக்கு ரொம்ப கொழுப்புடா, கொழுப்பு. உனக்கு கொழுப்பு அடக்கினா தான் எல்லாம் சரியாகும் அப்படி சொல்றல. கொழுப்பு தமிழ்ல இல்ல. அதுதான் இப்ப உனக்கு இதை சாப்பிட்டா ஃபேட் ஆயிடும், அது சாப்பிட்டா ஃபேட் ஆயிடும். அப்பளம் சாப்பிடாத, பப்பளம் சாப்பிடாத, எண்ணெயில போட்டது சாப்பிடாத இல்ல. நெய்யிலே ஊத்தி சாப்பிட்டான். இப்போ நெய்யப்பம் வேற இருக்கிறது. இப்ப நமக்கு கொஞ்சம் இருந்தா கூட, ஏன்னா நம்முடைய பிசிக்கல் ஒர்க் போயிடுச்சு. அதனால
மஜ்ஜா. மஜ்ஜா என்ன? ஊன். ஓகே, தமிழ்ல ஊன். ஊன் மிக விரும்பு அப்படின்றார் பாரதியார். அவரு வேற மாதிரி சொல்றாரு. ஊன் மிக விரும்பு. போன் மேரோ, அந்த போனுக்குள்ளர ஒரு இது இருக்கும் அது. ஓகே, மஜ்ஜா. அப்புறம் அஸ்தி. டே எங்கிட்ட மோதன அஸ்திக்கு எலும்பு கூட கிடைக்காதுடா. அப்படி ஒரு வச்சனம், தமிழ் வச்சனம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அஸ்தி அங்கேயும் சொல்றான். அஸ்தி சம்ஸ்கிருதம். அது நிறைய நிறைய விஷயம் நைஸா புழக்கத்தில் இருக்கிறது சமஸ்கிருதம். ஓகே, அஸ்தி, போன், இவ்வளவுதான் ஆயிட்டு இருக்கிறது. ஓகே, சங்குலம். சங்குலம் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்ததுதான் இருக்கிறது. சங்குலம் மீன்ஸ் டோட்டல், கம்ப்ளீட் டோட்டல். இந்த கம்ப்ளீட் டோட்டல் ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரம் என்ன? ஓகே, இதா பதார்த்தம். இந்த பதார்த்தத்தை இத விஷயமாக்குறமே. ஸ்கின் கலர், ஹைட், வெயிட், வெரி சார்மிங். இல்ல கலரா இருக்கிறதுக்கு சொல்லுவா, ஃபேரா இருக்கா. அதெல்லாம் நம்ம ஜீவ சிருஷ்டி. அதெல்லாம் ஓகே. எல்லாம் அதுவும் நம்ம ஊர்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து மாநிறம் கருப்புன்னு சொல்றதுக்கு இதுல ஒரு ஒரு இது எனக்கு பிடிச்ச நேரம் கருப்பு தான், கருப்பு தான். இதெல்லாம் நிறத்து மேல இருக்கு பாருங்களேன். இந்த பசு காடாம் பசுன்னு இருக்கிறது. அந்த பசு வந்து 10 லிட்டருக்கு இருக்கும். அதுலயும் ஒயிட் பசுன்னா விலை ஜாஸ்தி, பிளாக் பசுன்னா அதுக்கு விலை கம்மி. உனக்கு பால் கொடுக்கறது பசு. பால் வந்து சத்து இருக்கா சத்து இல்லையா, அதுல ரேட் இருந்தா பரவாயில்ல, அது ஏதாவது நான் இருக்கு. இல்ல லிட்டர் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. இதுவும் 10 லிட்டர், அதுவும் 10 லிட்டர். அதுல கலர் டிஃபரெண்டா இருந்தா அதுக்கு கலருக்காக எக்ஸ்ட்ரா காசு. இதெல்லாம் மனுஷ ஜீவ சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டியில இருக்கிறது. ஓகே, சோ சங்குலம். அதனால இது டோட்டல் பண்டில். இது இவ்வளவுதான் இருக்கிறது. பாடினா இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இதே புரிஞ்சுனா நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. இது புரிய மாட்டேது. அதனால நெக்ஸ்ட் ஐட்டத்துக்கு போறாரு. நல்லா சொன்னாதான் இவனுக்கு புரியும் அப்படின்னு. மூத்திர புரி ஷாப்யாம் பூர்ணம். பூர்ணம்னா ஃபுல்லா இதுல என்ன இருக்கிறது? யூரினல் இருக்கிறது. டாய்லெட், பாடின்றது டாய்லெட். என்ன டாய்லெட்? மூவிங் டாய்லெட். அட்டாச்சு பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம். அதனால இந்த பக்கம் அதர்வண வேதத்துக்காரங்க பெஸ்ட்காரங்க, தூரக்காரங்க டாய்லெட். ஆனா வசதி ரொம்ப குறைவுன்னு நினைச்சுட்டு இருப்போம். இந்த பக்கம் இருக்கும் அவங்களுக்கு அது அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட், அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட். நமக்கு எங்கேயோ தூர கொண்டு வந்து விட்டுட்டான், இந்த பக்கத்துல கொண்டு விட்டாரு சுவாமிஜி குருஜி. நமக்கு என்ன இப்படி துரோகம் பண்ணிட்டாரு? இப்படி ஒரு தூரம் எங்கேயோ டாய்லெட், எங்கேயோ குளிச்சுட்டு எங்கேயோ. அதுதான் நம்முடைய சிஸ்டம். டாய்லெட் எல்லாம் தூரம் இருக்கணும், குளிச்சுட்டு வரணும். அதனால உண்மையில பார்த்தா வசதி இந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான், ட்ரெடிஷனலா இந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான். நாம வந்து இப்ப இருக்கிறதுல வந்து கன்ஃபியூஸ் பண்ண. ஜீவ சிருஷ்டில நிறைய பேருக்கு அந்த மனசுல இருக்கும், எனக்கு தெரியும். அது ஜீவ சிருஷ்டி. ஆனா உண்மையிலேயே நீங்க தான் இந்த பக்கத்துல உள்ளவங்க தான் கரெக்ட். டாய்லெட் நம்ம தூரக்க வச்சிருந்தான் தொலை தூரத்துல, அதுதான் கரெக்ட். ஓகே, நீங்க இது அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இந்த பாடி. எப்பயும் ரொம்ப பெருமை அடிச்சீங்கன்னா எப்படிப்பட்ட உடம்பு தெரியுமா? இந்த மாதிரி தெனாலிராமன் வந்து கிருஷ்ணராஜர் சபையில இந்த மாதிரி சங்கர மாதிரி தத்துப்பத்துன்னு ஏதோ சொல்லிட்டா. இந்த மாதிரி இதுல நம்ம சொல்றதுக்கே வெளியில அசிங்கப்படுவோம். இந்த விஷயத்த சொல்றதுக்கு கூட யோகியதை இல்லாத விஷயம், கொஞ்சம் இடக்கர அடக்கலாம் சொல்லணும். தெனாலிராமன் எழுந்து சொல்லிட்டான். நேச்சுரல் ஆத்திரத்தடத்துக்கனால இது அடக்க முடியாது, அதெல்லாம் சொல்லி ஏதோ சொல்லிட்டா. உலகத்துல எது சுகம் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் பண்டிட்ல நவரத்தனம் பண்டிட் இருக்கான் விஜயநகர சாம்ராஜ்யத்துல. அதுல பண்டிட்ல சொன்ன லேபரட்டரி போயிட்டு வந்தா அது போல சுகம் வளர்ந்துல. ராஜாவுக்கு கோபம்னா கோபம்,
சம கோபம். இவனுக்கு 16 கசையடி கொடு அப்படின்னா, அந்த காலத்துல கசையடி அந்த சாட்டை வச்சு அடிப்பான். ராஜா, நான் உங்களுடைய பிரதான மந்திரி ஆக்கம், அதனால நீங்க அடிங்க, ஆனா 2 நாள் கழிச்சு என்ன அடிங்க, 2 நாள் கழிச்சு எத்தனை அடி வேணா அடிங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. சரி, உனக்கு 2 நாள் கழிச்சதுனால வாய்தா வாங்குறதுனால உனக்கு 36 கசையடி, இன்னைக்கே வாங்கினா 16 கசையடி, 16 தடவை படார் படார் அடிப்பான். புரியுதா? ஒரு தடவை நீங்க அடி வாங்கினா தெரியும், படிச்சு படிச்சு பட்ட பட்டையா இருக்கும். அது வீட்டுல வேணா யாருக்கிட்ட கொடுத்து அடிச்சு பாருங்க, செம்ம வலிக்கும். அது ரத்தம் அப்படியே பீறிட்டு வரும். 36 கசையடி வரும், 16 எனக்கு 36 கசையடி இருக்கட்டும், 2 நாள் கழிச்சு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா. அதுல தான் புத்திசாலியா நீங்க பயிற்சி கூடாது எப்பவுமே. புரியுறதா? என்ன பண்ணா எப்பவுமே அந்த காலத்திலேயே பணம் பாதாள வரைக்கும் பாய்ந்திருக்கு. அந்த சமையல் ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்து இது நல்ல பேதிக்கு மருந்து உள்ள வச்சுட்டு சாப்பாடு யாருக்கு? ராஜாவுக்கு. அவர் போற சமையல் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாய்சன் கிடையாது. சபை கூடுச்சு, அப்படி பேச ஆரம்பிச்சாரு. உடனே உள்ளர போய் வைத்த கலக்கிறது. இருங்க, ஒரு 5-6 தடவை போயிட்டு வந்துட்டார். நல்லா, ராஜா நம்ம இப்ப முக்கியமான இவன் தென்னல்ராமன் இருந்த, இப்ப நம்ம முக்கியமான விஷயம் பேசணும்னா எல்லாம் அப்புறம் அர்ஜென்டா இருக்குன்னு வச்சுக்கோ. எல்ஐசி பாலிசி போட போறேன், நீங்க பேர் நீ உலகமே பரம்பொருளே வந்தாவே எனக்கு வேண்டாம். நாட் ஆர்டினரி விஷயம் இது. அதனால என்ன சொல்றாரு, பூர்ணம்னா நம்ம அந்த சச்சிதானந்த பூர்ணம் இல்லது, இது ஃபுல்லா இது இப்படிதான் இருக்கிறது, மூத்திர புரியா இருக்கிறது. அவளைத்தானா இந்த உடம்பு, இந்த உடம்பு மேல இன்னத்துக்கு இவ்வளவு பற்றி வைக்கிற, இதுக்கு மேல திட்ட முடியாது, போரும் நெஞ்சுதான். அதனால இத சரியா இதோட முடிச்சுக்கிறாரு அவர். என்ன முடிச்சுண்டு, அதனால பற்று வைக்காதப்பா, இது ஸ்தூல சரீரம், இது ஸ்தூல சரீரத்துல இப்படிதான் இருக்கிறது அப்படி சொல்லி முடிச்சுட்டு, ஸ்தூல சரீரத்தினுடைய குணாதிசயங்கள், அதனோட ஒர்க்கு என்னென்ன இருக்கிறது, ஸ்தூல சரீரத்தினுடைய பங்கனிங் எப்படி இருக்கிறது, ஸ்தூல சரீரம்னா என்ன கான்செப்ட், அடுத்த லெவல்ல சொல்றாரு. நெக்ஸ்ட் லெவல் என்ன சொல்றாரு? 89 88 பஞ்சீகிருதேப்யோ பூதேப்யஹ ஸ்தூலேப்யோ பூர்வகர்மணாம் சமுத்பன்னமிதம் ஸ்தூலம் போகாயதனமாத்மனஹ அவஸ்தா ஜாகரஸ்தஸ்ய ஸ்தூலார்த்தானுபவோ யதஹ. ஓகே, இந்த ஸ்தூல சரீரம் என்றது என்ன? இதம் ஸ்தூலம் சமுத்பன்னம். இந்த ஸ்தூல சரீரமானது சமுத்பன்னம், எப்படி உற்பத்தி ஆயிருக்கிறது, பான் எப்படி பிறந்திருக்கிறது, இதனுடைய வேலை என்ன? ஸ்தூலேபியா பூதேபியா, ஸ்தூலேபியா பூதேபியா. இது இது ஸ்தூலம்னா என்ன? பார்க்கக்கூடியது, பார்க்க முடியாதது சூக்ஷ்மம், இது பார்க்கக்கூடியது. அது போல பூதேபியானா பஞ்சபூதங்களால மேட் பை பஞ்சபூதம், மேட் இன் இந்தியா, மேட் இன் சைனா, அப்படி போல இந்த ஸ்தூல சரீரம் மேட் இன் பஞ்சபூத அப்படி சொல்ல. ஓகே, இந்த மேட் இன் பஞ்சபூதத்தை எங்க அப்படின்னு சொல்லணும் நீங்க. அது எப்படிப்பட்டது? பஞ்சீகிருத்தப்பியாக, அது 5 எலிமெண்ட்ஸ் பஞ்சீகிருத்தம் பண்ணிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு நம்ம தத்துவபதத்துல ரொம்ப அழகா இந்த ஸ்தூல சரீர கிம் பஞ்சீகிருத பஞ்சமஹாபூதைகி கிருதம் சத்கர்மஜன்யம் சுக துக்காதி போகாயத்தன சரீரம் அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷ்யதே வினக்ஷ்யதி ஷட் விகாரவதத் ஏதத் ஸ்தூல சரீரம் அப்படி சொல்றது. ஓகே, இதுதான் ஸ்தூல சரீரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்தூல சரீரம் பஞ்சீகிருத்த செய்வது, அதாவது சூக்ஷ்ம பஞ்சபூதத்துல ஒரு போர்ஷன் மிக்சிங் பண்ணி அப்படி வந்ததுதான் இந்த ஸ்தூல பாஞ்ச பௌதிகம். இந்த நிலம், நீர், தீ, காற்று, வாயு, ஆகாசம், அதே மாதிரி தான் இந்த பாடி. ஓகே, பஞ்சீகிருத்தம் செய்யப்பட்டது.
ஓகே, இந்த பஞ்சீகிருத்தன்றது சாமானிய விஷயம். விசேஷன்றது என்ன? சத்கர்மஜன்யா. இப்ப வந்து வீடு கட்டுறோம், வீடு கட்டுறதுடைய மெட்டீரியல் என்ன? கல்லு, மண்ணு, சிமெண்ட் மெட்டீரியல்ஸ். அது சாமானியம் ஒரு வீடு கட்டுறதுக்கு. விசேஷம் என்ன? ஒரு வீட்டுக்காரனும் ஒண்ணு இப்படி கட்ட சொல்லுவான், ஒண்ணு அப்படி கட்டுவான், இல்ல பிளான் எல்லாம் கொடுப்பான். இப்படி பிளான் இப்படி சொன்ன இங்க வரணும் இங்க வரணும்னு சொல்ற, அது விசேஷம். ஓகே, சாமானிய விசேஷம். இந்த பாடி பில்டப் வீடு எப்படி அப்படின்னா, ஒரு பாடி பில்டப்பும் பஞ்சபூதத்துல ஆக்கப்பட்டது. எனி சரீரம் பஞ்சபூதத்துல ஆக்கப்பட்டது. ஈவன் தோ மஸ்கிட்டோ ஆல்சோ பஞ்சபூத இது இது அது பஞ்சீகிருத்தம் செய்யப்பட்ட பாடி அது. ஆனா விசேஷம் என்னன்னா சத்கர்மஜன்யம். இப்ப நம்ம பாடியே இங்க உட்கார்ந்து இருக்கணும்னு வச்சுங்க, ஒரு பாடி ஒரு கோணத்துல இருக்கிறது. இது ஷேப் டிஃபரெண்டா இருக்கிறது, பெயின் இருக்கிறது, பல விதத்துக்கு இருக்கிறது. அதுக்கு அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு வந்த சத்கர்மஜன்யம், நம்மளுடைய பிராரப்த விஷயம் சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன? ஓகே, அதுக்கப்புறம் வந்து இதம் ஸ்தூலம் ஸ்தூலேபியகா பூதேபியகா பஞ்சகிருத்தேபியகா பூர்வ கர்மனா சமுத்பன்னம். ஆக இதம் சரீரம், இந்த ஸ்தூல சரீரம், ஸ்தூல தேகமானது பார்க்கக்கூடியது. இது உற்பத்தி எப்படியா இருக்கிறது? பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது, பஞ்சீகிருத்தமா ஆக்கப்பட்டது. அப்புறம் பூர்வ கர்மத்தினால உருவாக்கப்பட்ட சரீரம் இந்த சரீரம். சரியா? அந்த ஸ்தூல சரீரம் இந்த ஸ்தூல சரீரம் எப்ப டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது? இது ஸ்தூல சரீரம் எந்த அவஸ்தையில இருந்தா விழிப்பு நிலையில ஆக்டிவா இருக்கிறது. ஓகே, விழிப்பு நிலை ஜாக்கிரதா அவஸ்தையில இது ஜாக்கிரதா அவஸ்தா இருக்கு. 3 அவஸ்தா இருக்கிறது. இப்போ ஒரு அவஸ்தைப்பட்டு இருப்போம், அது இல்ல 3. இந்த அவஸ்தை தவிர 3வது அவஸ்தை. 3 அவஸ்தை என்னன்னு? ஜாக்கிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. ஓகே, இது சுஷுப்தி அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, ஜாக்கிரத அவஸ்தா. 3 அவஸ்தையில பிரெடாமினன்டா இந்த பாடி பங்கன் பண்றது ஜாக்கிரத அவஸ்தால. ஓகே, அப்போ சொப்பன அவஸ்தால பாடி இருக்காதா? இருக்காது, அபிமானம் இருக்காது. அதுக்கு அங்க இருக்கிற 5 சென்சஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் டிஃபரெண்ட் இதுல சூக்ஷ்ம சரீரத்துல. ஓகே, அப்போ ஸ்தூல சரீரம் என்டர்லி இந்த அவஸ்தையில தஸ்ய அவஸ்தா ஜாக்கிரதா. இது பங்கனிங் டாமினேட் பண்றது ஜாக்கிரத அவஸ்தையில. யதஹ ஸ்தூல அர்த்த அனுபவஹ. இது ஜாக்கிரத அவஸ்தையில என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் பிசிக்கல் பாடி பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே, அப்போ மைண்ட் பாடிக்கு நமக்கு இருக்கிறதுல ஸ்தூல சரீரம், ஜகத்து, ஜகத்தார்த்த விஷயம், ஸ்தூல தேகம். இந்த ஜகத்துல இருக்கிறத அனுபவிக்கிறதுக்கு ஸ்தூல தேகம் வேணும். ஓகே, இது போக ஆயத்தனம், இது வீடு, ஷெல்டர். ஓகே, அந்த மாதிரி இருக்கணும். வேற இங்க இது பண்ண முடியாது. அதனால பாடி இம்பார்ட்டன்ட் ஜாக்கிரத அவஸ்தைக்கு அப்படின்னு 88ல சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? 89ல பாக்யேந்திரியை ஸ்தூல பதார்த்த சேவாம் ஸ்ரக்சந்தன சத்ரியார்த்தி விசித்திர ரூபாம் கரோதி ஜீவ ஸ்வயமே ததாத்மனாம் தஸ்மாத் பிரஸ்தீர் பபுஷோஸ்ய ஜாக்கரே. ஓகே, சோ அதனால இந்த விஷயத்த நீ பதார்த்தமா பாரு, விஷயமா பார்க்காத. இந்த ஸ்தூல தேகத்தை விஷயமா பார்த்தீங்கன்னா துக்கமா இருக்கிறது, பதார்த்தமா பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுத்தலாம். ஏன்னா இது வந்து பாகேந்திரியமாக இருக்கிறது. அந்த கரணம் பாக்ய கரணம், அந்த கரணம் பாக்ய கரணம். சோ அந்த கரணம்ன்றது சூக்ஷ்ம சரீரத்துல வந்துடும். ஓகே, பாக்ய கரணம்ன்றது என்ன? இப்ப வந்து சென்சஸ் இருக்கு, 5 சென்சஸ் இருக்கிறது இல்லையா? 5 சென்சஸ், அப்புறம் கர்மேந்திரியம், ஞானேந்திரியம்லாம் இருக்கிறது. ஓகே, அதெல்லாம் என்றது என்ன? பார்க்கிறது, பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, சுவைக்கும் சக்தி, அதெல்லாம் சென்சஸ்ல வரும். ஆனா அந்த சென்சஸ் எல்லாம் இப்ப பார்க்கும் சக்தி எதுல இருக்கிறது? கண்ணுல இருக்கிறது. கேட்கும் சக்தி காதுல இருக்கிறது இல்லையா? இந்த காது, கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் கோலகம்னு பேரு. கோலகம்.
சோ கண்ணு வந்து கோலகம். அந்த கண்ணுல இருக்கிற பார்க்கக்கூடிய சக்தி இருக்க, அது வந்து சூக்ஷ்ம சரீரம், சென்சஸ். ஓகே, அந்த 5 சென்சஸ் இருக்கிறது. இப்ப நடக்கிறது இருக்கிறது, கால் இருக்கிறது. காலுன்றது வாக்கு பாணி பாத கர்மேந்திரியமத்துல வரும். அதே வந்து அதுக்கு கோலகம் வந்து கால், நடக்கும் சக்தி கோலகம் கால். இதெல்லாம் பாக்கிய இந்திரிய. கை, காலு, கண்ணு, மூக்கு, வாயு, மெய், வாய், கண், காது, மூக்கு. மெய், வாய், கண், காது, மூக்கு. அப்படி தமிழ்ல சொல்லுவாங்க. மெய், வாய், கண். மெய் வாய் உடம்பு. அதுக்கு பேர் என்ன சொல்றான்? மெய். இது மெய்யா? பொய். காயமே இது பொய்யடா, பையடா, சரியாடா. அதனால இது பொய். ஆனா மெய் உபச்சாரத்துக்கு சொல்றது. ஓகே, மெய், வாய், கண், காது, மூக்கு. இது வந்து கோலகம். அது வந்து பாக்கிய இந்திரியம், வெளியில இருக்கக்கூடிய இந்திரியங்கள், பாக்கிய இந்திரியை. ஓகே, என்னவா பாக்கியேந்திரிய? ஸ்தூல பதார்த்த சேவாம் கரோதி. சேவா கரோதி. என்ன சேவா கரோதி? ஸ்தூல பதார்த்த பஞ்சகத்துல இதுல இருக்கிறத என்ன இருக்கிறதோ அதுல டிரான்சாக்சன் பண்றதுக்கு, இது சேவை பண்றதுக்காக இருக்கிற ஒரு உறுப்பு, இன்ஸ்ட்ருமெண்ட், கரணம். இன்ஸ்ட்ருமெண்ட் கரணம். கரணம்னா என்ன? இப்ப நம்ம வெஹிக்கிள் எல்லாம் வச்சிருக்கோம், வெளியெல்லாம் போறதுக்கு வெஹிக்கிள் வச்சிருக்கோம். முன்னாடி எல்லாம் வெஹிக்கிள் எல்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன காரணம் இருந்தது நம்ம கிட்ட? எல்லார்கிட்டயும் நட்ராஜா இருந்தது. ஓகே, எல்லாம் நடராஜா சர்வீஸ். எவ்வளவு தூரம் வேணா காசில இருந்து ராமேஸ்வரத்துக்கு நடந்தே வருவான், ஏன்னா வெஹிக்கிள் கிடையாது. நடராஜா சர்வீஸ் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன? குதிரை சர்வீஸ், மாடு இதெல்லாம் பூட்டிட்டு இருந்தான், யானைய பூட்டிட்டு இருந்தான், ஒட்டகத்தெல்லாம், இதெல்லாம் வெஹிக்கிள் ஆச்சு. ஓகே, மனுஷன் வந்து மிருகத்தை வெஹிக்கிளா பண்ணினான். அதுக்கப்புறம் மிஷின்ஸ் எல்லாம், இப்ப எலக்ட்ரான் சைட்ஸ் எல்லாம் வந்துருக்கிறது. ஓகே, சோ அதனால இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வந்துருக்கிறது. இதெல்லாம் காரணம். ஓகே, அதனால ஏர் டகான்ல இருக்கிறவன் அவனுடைய மோட்டோ என்ன? எவெல்லாம் ட்ரெயின்ல போறானோ அவனெல்லாம் பிளைட்ல ஏற்றி அனுப்பணும். நல்ல எண்ணம் தானே? ஓகே, ட்ரெயின்ல போனா கொஞ்சமா அடிப்படும், பிளைட்ல போனா நேர சொர்க்கத்துக்கு தான். கிருப்பானந்த வாரியார் நேர போயிட்டார். எம்பெருமான் ஸ்தூல தேகத்தை இங்க கீழே விடல. அவர் பிளைட்ல போகும்போது உயிர் போயிடுச்சு, பிராணன் போயிடுச்சு. புரியுதுல? எவ்வளவு பெரிய புண்ணியம் அது! மேல ஆகாசத்துல உயிர் போயிடுச்சு. இதெல்லாம் கொடுத்து வைக்கணும் யார்கிட்ட? அதனால பாக்கிய இந்திரியா ஸ்தூல பதார்த்த சேவாம் கரோதி. இது வந்து சேவை பண்றது, இது ஸ்தூல பதார்த்தம். இது வந்து கனவுலையும் சுசுப்திலையும் யூஸ்லெஸ். இந்த பாக்கிய இந்திரியெல்லாம் கனவுலையும் சொப்பன அவஸ்தையிலையும் சுசுப்தி அவஸ்தையிலையும் யூஸ்லெஸ். அப்ப இது இந்த கை, காலு, கண்ணு, மூக்கு இதெல்லாம் யூஸ்லெஸ். பாக்கிய இந்திரியம் அப்ப யூஸ் ஆகாது. நீங்க ட்ரீம் அவஸ்தையில என்ன ஆகும்? அந்த கரணம் யூஸ் ஆகும். ஸ்லீப் அவஸ்தையில அந்த கரணமும் யூஸ்லெஸ்ஸா போயிடும். ஓகே, இதெல்லாம் வந்து இதெல்லாம் அனாத்மா. இப்ப நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? அனாத்மா. அனாத்மா நம்பர் 1 பிரபஞ்சம், நம்பர் 2 இந்த உடம்பு ஸ்தூல தேகம், நம்பர் 3 சூக்ஷ்ம சரீரம், நம்பர் 4 காரண சரீரம். ஓகே, சரி. அதுக்கப்புறம் இந்த ஸ்தூல தேகத்துல என்ன நடந்துட்டு இருக்கிறது? சரக்கு, சந்தன, ஸ்திரீ ஆதி எல்லாம், இதெல்லாம் சுக போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறது. வெரைட்டிஸ் ஆஃப் நகையெல்லாம் இங்க போட்டுக்கிறோம், சூக்ஷ்ம இதுக்கு பாடிக்கா போட்டுக்கிறோம் இல்ல, எல்லாம் ஸ்தூல தேகத்து தான். இங்க ஒண்ணு போட்டு, அது என்னது? பிரஸ்ட்லெட். எல்லாம் இதுல சில பேர் 5 கையிலயும் நாங்க இது போட்டுப்பான், மோதிரம் போட்டுப்பான், இப்படி போட்டுப்பான், இங்க குத்திப்பான், இங்க குத்திப்பான், இங்க குத்திப்பான். எல்லாம் இங்க சவுத்துல இருக்க இவ்வளவு தொங்கும், அது காதே இப்படி வந்துடும். இதெல்லாம் இதுல ஸ்தூல தேகத்துக்கு தான் யூஸ். இதெல்லாம் ஸ்தூல தேகத்துக்கு உதாரணம். சந்தன மாலை எல்லாத்தையும் போட்டுக்கிறதுக்கு விசித்திர ரூபமாம். விசித்திர ரூபமாம் கரோதி. வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட். விசித்திரம்னா டிஃப்ரெண்ட் என்ஜாய் பண்றதுக்கு இந்த ஸ்தூல தேகம் தான் இருந்தாகணும். அது ஸ்தூல தேகம் தான் அதுக்கு உபயோகமாகிறதுன்னு சொல்றாரு. இது கொஞ்சம் இதமா இருக்கும். இப்போ முன்னாடி சொன்னதுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ற. ஜீவகா அப்படி இருக்க யாரோ அவன் ஜீவகா. ஜீவதி இது ஜீவகா. தஸ்மாத் பிரசக்தி பபுஹு.
அஸ்ய ஜாக்கிர, இதெல்லாம் வந்து ஜாக்கிர அவஸ்தையில இந்த உடம்புல இருக்க பயன்படக்கூடிய விஷயம். இது எதுவோ அதுதான் ஸ்தூல சரீரம். இதுக்கு பேரு ஸ்தூல சரீரம். வெளியில இருக்கிற உலகத்துல இருக்க பொருள்லாம் பயன்படுத்துறதுக்கு உபயோகப்படுகிற பாக்கிய இந்திரியம் தான் இந்த ஸ்தூல தேகம் அப்படின்னு 89 சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு 90 சர்வோபி பாக்ய சம்சாரஹா புருஷஸ்ய யதாஸ்ரயஹ வித்தி தேகமிதம் ஸ்தூலம் கிருஹவத் கிருஹமேதினஹ. ஓகே, கொஞ்சம் சந்தோஷப்பட்டுற கூடாதே. உடனே அடுத்த விஷயமே சொல்லு. எல்லாம் வில பாக்கியேந்திரியம் இருக்குல்ல, போறோம். அது ஒண்ணு போறோம் சம்சாரத்துக்கு. சம்சாரம் என்ன? துக்கம், துயரம், பிரச்சனை, எல்லாம் கஷ்டம். ஓகே, இதெல்லாம் வந்து கிரியேட் பண்றது ஸ்தூல தேகம். ஏன்னா இந்த ஸ்தூல தேகம் வந்து மார்டாலிட்டி, இது இறக்கறதுக்கு ஒரு நாள், இது ஒன் ஃபைன் மார்னிங் நம்ம விட்டு போயிட போறது. இந்த ஸ்தூல தேகம் என்ன சாம்பலா போறது. எல்லாம் யோசிச்சு பாரு. பர்ன் பண்ணா அப்புறம் என்ன, எல்லாம் டப்பா டப்பால போட்டு வைக்கலாம். இது வந்து இது இந்த ரூபம் இப்படி இருந்தாரு அவரு, கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சிட்டு இருந்தாரு. இப்போ பெரிய சாம்பலா இருக்கும். அதனால இந்த பர்னிங் இது இருக்கு இந்த அடையாறு பக்கத்துல, அது பெசன் நகர். பெசன் நகர்ல இவ்வளோ பெரிய பாடு உள்ள விட்டா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுவா. ஒரு பானையில ஒரு போட்டு கொடுப்பான். அவ்வளவுதான். இது உள்ளார தண்ணி எண்ணெல்லாம் போயிட்டு வர்றதுனால இது ரூபமா இருக்கிறது. நீங்களே 10 நாள் தண்ணிக்கெல்லாம் குடிக்காம அப்படியே இருந்தீங்கன்னா சாம்பல் ஆயிடும், பாடி பொடி பொடி ஆயிடும். புரியுதா? அப்படி பாக்கிய இந்திரியம் இது வந்து ஒரு நாள் வந்து மரணத்துக்கு உட்பட்டது. அதுக்கப்புறம் வந்து சூக்ஷ்ம சரீரத்துக்கு இது வந்து ஆதாரமா இருக்கிறது, கப்பு மாதிரி இருக்கிறது, அது இருக்கிறது. இப்போ இந்த சம்சாரத்திற்கு பிசிக்கல் பாடி கான்ட்ரிபியூட் பண்றது, அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் கான்ட்ரிபியூட் பண்றது, டொனேஷன் இவங்க எல்லாம் கொடுக்கறது, எல்லாம் சம்சாரத்துக்கு வேண்டிய சபிஷியன்ட் ஃபண்ட் இருக்கு. புரியுதோ? இன்டலெக்சுவல் லெவல்ல எனக்கு அது கேட்கல, எனக்கு என் பேச்சு கேட்கல அப்படி சொல்றது, அது சம்சாரம் இருக்கிறது இல்லையா? என் பேச்சை யார் இந்த வீட்டுல கேட்கிறா? ஒருத்தரும் கேட்கறதுல. நீ மத்தவங்க பேச்சை கேட்டேன்னா உன் பேச்சை அவ கேட்பா. இன்டலெக்சுவல் லெவல்ல சம்சாரம் இருக்கிறது, பிசிக்கல் லெவல்ல சம்சாரம் இருக்கிறது, சூக்ஷ்ம சரீரத்துல சம்சாரம் இருக்கவே இருக்கிறது. ஆல் டொனேஷன் எல்லாரும் கொடுக்காங்க. இங்க சங்கர் என்ன சொல்ற? பாக்ய சம்சாரஹா, பாக்ய சம்சாரஹா. சோ அதனால பாக்ய சம்சார எல்லா விஷயத்திலையும் இங்க சம்சாரம் வந்து இருக்கிறது. சர்வக அப்பி சர்வோபி பாக்ய சம்சாரகா. இந்த என்டையர் இது இருக்கிறது சம்சாரம். அது என்ன அப்படின்னா வியாதி ஜரா மரணா. ஓகே, வியாதி ஜரா மரண. அவரு கிருஷ்ணா பகவத்கீதையில சொல்றாங்கல்ல, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க அனுதர்ஷனம். துக்க அனுதர்ஷனம். அதுல ஜன்மம் துக்கம், வியாதி துக்கம், ஜரா துக்கமோ துக்கம், மிருத்யு துக்கம் வராது. மிருத்யு வந்துறதுக்கு முன்னாடி மிருத்யு வருமோன்னு இருக்குல்ல, நம்ம சுத்து போயிடுவோமோன்னு ஒரு பயம் இருக்குல்ல. எதுக்கு பயம் இருக்கு? எக்ஸாம் எழுதியாச்சு, எழுதுறதுக்கு முன்னாடி வேணா பயப்படலாம், எழுதின பிறகு பயப்பட தேவையே இல்லை. ஏன்? நம்ம கையில இல்ல, நீ எழுதுனது கொடுப்பா, நம்ம கையில. அதுக்குன்னா அப்ப டீச்சர்லாம் மாத்தி போடுவானே நீ சொல்றத பார்த்தா. எஸ்கேபிசம். எவ்வளவு மார்க் நீ எழுதுனதுக்கு மார்க் வரும், அவ்வளவுதானே. நம்ம தானே எழுதணும், அதுக்கு எவ்வளவு மார்க் வருதோ அக்செப்ட், அவ்வளவுதான். அதுல வேற செகண்ட் தாட்டே கூடாது. எழுதுறதுக்கு மேல கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் யோசிக்கலாம். எழுதின பிறகு ரிசல்ட் வரும்போதோ பரபரப்பா ஒண்ணும் இருக்க வேண்டாம், சாதாரணமா இருக்கு. எல்லாரும் எழுதுறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ்டா இருப்பான். நீங்க பாரு, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி பேரண்ட் எல்லாம் டைட்டா இருப்பான், அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி ரிலாக்ஸ்டா இருப்பான்.
எக்ஸாம் வர 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 ஸ்டூடெண்ட் டென்ஷன் ஆயிடுவான், பேரண்டும் டென்ஷன் ஆயிடுவாங்க. அது அதுக்காக பிறந்திருக்கு. அதனால சர்வோபி பாக்ய சம்சாரகா புருஷஸ்ய யதாசிரயா. புருஷஸ்ய யதாசிரயனா சம்சாரத்துக்கு, இந்த புருஷனுக்கு அனுபவிக்கணும்ல இந்த சம்சாரத்தை, அது ஸ்தூல சரீரம் பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கு ஆசிரயாக இதை சார்ந்து இருக்கிறது. அதனால சூக்ஷ்ம சரீரத்தை விட எல்லா விதமும் இருக்கு. எப்படி இருக்கிறது? இப்ப நம்ம பாடியை பார்த்து யாராவது ஒரு அங்கீகீனத்தை ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, ரொம்ப நட்டையா இருந்தா நட்டு நடராஜா நடராஜா நட்டுன்னு சொல்லுவான். குட்டையா இருந்தா வேற மாதிரி சொல்லுவான், குட்டையான்னு சொல்லுவான். எல்லாம் என்னென்னும் பேர்லாம் வச்சு நம்ம ஊர்ல கூப்பிடுறதுலாம் இருக்கிறது இல்ல. பேரு இது அங்கீகாரத்தை வச்சுட்டு கேவலப்படுத்துவான். ஊக்கமுக்கு ஊக்கமுக்குன்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கிறது. என்ன பாட்டோ அது ஒரு சினிமாவில கூட வச்சிருக்கான் இல்ல. அதனால இதெல்லாம் பாக்ய ஸ்தூல சரீரத்தை வச்சுட்டு சம்சாரம் டெவலப் ஆயிருக்கிறது. இதம் ஸ்தூலம் தேகம் கிரகவத்து வித்தி. இந்த ஸ்தூல சரீரம் கிரகவத்து, கிரகஸ்தன் இருக்கிறதுக்கு பேரு கிரகவத்து. ஓகே, அப்படின்னா பிரம்மச்சாரிக்கு, வானப்பிரஸ்தனுக்கு, சன்னியாசிக்கு 3 பேருக்கு வீடு கிடையாது. வீடுனா என்ன? கிரகம்னா கிரகவத்து. கிரகஸ்தனுக்கு தான் வீடு. கிரகஸ்தன் யாரு? யார் கிரகஸ்தானோ, யார் பிரம்மச்சாரி 4 ஆசிரமத்துல இந்த மேரேஜ் லைஃப்ல உள்ளறப்ப வந்து அவனுக்கு கிரகவத்து கிரகம் இருக்கணும். அடுத்த கல்யாணம் ஆனவன ஒரு வீடு வாங்கணும்னு சொல்றது. வீடு வாங்கி முடியறதுக்கு, அது கட்டி முடியறதுக்குள்ள நமக்கு பேரம் பேத்தி வந்துருவாங்க. அவ்வளவு தூரத்துக்கு இப்ப ரேட் ஜாஸ்தியா இருக்கிறது. இது வாடகை வீடுப்பா, இது நாட்டு ஆர்டினரி வீடு, இது வாடகை வீடு. வாடகை வீடுன்னா என்ன அர்த்தம்? ஓனர் எப்ப சொல்றாரோ அப்ப காலி பண்ணிடணும். இந்த வாடகை வீட்டுக்கு ஓனர் யாரு? ஓனர் யாரு? யாரு? மேல ஒருத்தர் இருக்காரு, யமா. அதனாலதான் எல்லா ஹவுஸ் ஓனரும் பாத்தீங்கன்னா வீடு வாடகை விடுறானே அவன் யம மாதிரியே இருப்பான். இதை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, ஆணி அடிக்கப்படாது, இன்னத்தை மாட்டுவான். அப்புறம் பைக் எங்க வைக்க கூடாது, 100 கட்டளை இடுவான். யமா அவதாரம் யமா. அதனால அது போட்டு அது கட்டட வீட்டுக்கு. இந்த பாடிக்கு ஓனர் வந்து யமா. அவன் வந்து நம்ம லோக்கல் வீட்டுக்காரன் கூட பாரு பெட்டரா இருக்கும். அவன் வந்து உனக்கு அந்த கரெக்டா சொன்ன கெடு பிரகாரம் இது முடிஞ்சுடுத்துனா, வாடகை இது ஆயிடுச்சுன்னா எடுத்துட்டு போயிடுவான். இது வாடகை வீடு. இப்ப சைக்கிள் வாடகைக்கு எடுக்கணும்னு வச்சுக்கோ, வாடகை சைக்கிள் எடுத்துட்டு நல்லா ஜாயெல்லாம் எல்லாம் ஓட்டலாம். இப்ப வாடகை சைக்கிளே கிடையாது. இன்னும் இருக்கு வாடகைக்கு, ஏதோ இருக்கு வாடகை சைக்கிளே வச்சுக்குப்பான் எனக்கு தெரிஞ்சல. வாடகை சைக்கிளை எடுத்துட்டு திருப்பி கொண்டு வந்து விடணும். சில பேர் எடுத்துட்டு போடுவான், அது வேற விஷயம். ஜென்ரலா வாடகை சைக்கிள் எடுத்தா வாடகை திருப்பி கொண்டு போய் கொடுத்துருவோம். எது வாடகை பாத்திரம் எடுக்கணும்னு வச்சுக்கோ, சமையல் பாத்திரம் எல்லாம் முடிச்சு என்ஜாய் பண்ணலாம். திருப்பி அந்த மேரேஜ் கேரேஜ் எல்லாம் முடிச்சு என்ன செய்யணும்? ஒரு பாத்திரம் நல்லா இருக்க உனக்கு இங்க இப்படி எடுத்து போட்டுக்கோ, அங்க விட மாட்டான், சார்ஜ் பண்ணிடுவான். ஓகே, அப்ப திருப்பி கொடுத்துடணும். இந்த பாடி கூட கிரகவத்து, கிரகே திஷ்டதி, இது கிரகவத்து. ஓகே, சோ லிவ் இன் ஹவுஸ். ஓகே, அதனால இந்த மாதிரி இந்த பாடிய உடம்ப ஆயத்தனம், போக ஆயத்தனம், இதை பயன்படுத்தினா போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு கடைசியா? இந்த ஸ்தூல தேகத்தை 91 ஸ்தூலஸ்ய சம்பவ ஜரா மரணானி தர்மாஹ ஸ்தௌல்யாத்யோ பஹூவிதா சிசுதாத்ய அவஸ்தாஹம் வர்ணாஸ்ரமாதி நியமா பகுதா மயா சயூ பூஜாவாமான பகுமான முகா விசேஷா. ரொம்ப அற்புதமான ஸ்லோகத்தோட ஸ்தூல தேகத்தை முடிக்கிறார். அப்படியாக எப்படி முடிக்கிறாரு? பகுவிதா தர்மாக, இந்த ஸ்தூல சரீரத்துக்கு தர்மம் இருக்கிறது, நேச்சர் இருக்கிறது.
இப்ப உப்புக்கு தர்மம் வந்து கரிக்கிறது, சர்க்கரைக்கு தர்மம் வந்து இனிக்கிறது. அதுக்கு ஒரு தர்மம் இருக்கு. மாத்தி செஞ்சா அதர்மம். இப்ப ஸ்தூல தேக்கத்துக்குன்னு சில தர்மங்கள் இருக்கிறது. தர்மம் மீன்ஸ் என்ன சொல்றது, அதனுடைய தன்மை. ஓகே, டெபினேஷன், கான்செப்ட், பாடி கான்செப்ட். என்ன பாடி கான்செப்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட், ஃபர்ஸ்ட் லெவல் சம்பவ ஜரா மரணானி. ஓகே, ஸ்ரீவிதாக சம்பவ ஜரா மரணானி ஷட் விகாரம். ஷட் விகாரம் என்ன? அஸ்தி, ஜாயதே, வர்த்ததே, விபரிணமதே, அபக்ஷ்யதே, வினஷ்யதி. இந்த ஸ்தூல சரீரம் முதல்ல எங்க இருக்கிறது? அம்மாவோட கர்ப்பப்பையில இருக்கிறது. அங்கே இருந்தா பாப்பாவுக்கும் அம்மாவுக்கும், பேபிக்கும் அம்மாவுக்கும் தகராறு. உடனே அங்க இருந்து சுதந்திரமாகிறது, வெளியில வருது. பிறந்த மண்ணில் எப்படியா இருக்குமா? அது என்ன ஆகிறது? வர்த்ததே, வளர்றது. அப்புறம் என்ன பண்றது? விபரிணமத்தே, சில இதுல சேஞ்சஸ் எல்லாம் ஆகிறது இல்லையா? சோ ஆகுது. அதுக்கப்புறம் 40-50 வயசு ஆன பிறகு பெயின், நீக் பெயின், கணுக்கால் பெயின், எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் எந்த ஒரு காலத்துல ஓடி ஆடி இப்படி எல்லாம் நடந்த உடம்பெல்லாம், ஜிம்னாஸ்டிக் உடம்பெல்லாம் கூட போயிடும். ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியில காண்டிபத்தை எடுத்து ஓடுறான் ஒருத்தன், அவனை துரத்தி பிடிக்க முடியல அர்ஜுனனால. வயோதிகம், ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீ புலமை எடுத்துட்டு போ. எல்லாரும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே நீ கொடுத்துட்டா நல்லது. எதெல்லாம் அனுப்பிச்சோன்னு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துடணும். புரியுதா? அதனால சம்பவ ஜரா மரணானி இது ஸ்தூல சரீரம். விபரிணம அபக்ஷத்தை, அதுக்கப்புறம் வந்து வினஷ்யத்தை, ஒரு நாள் கம்ப்ளீட்டா போயிட போறது. 6 விகாரம், ஷட் விகாரம் முடியாது. பஞ்சீகிருத பஞ்சமகா கிருதம் சத்கர்மஜன்யம் சுக துக்காதி போகாயத்தனம் ஷட் விகாரவத்து. இதெல்லாம் ஸ்தூல சரீரத்தினுடைய இது தர்மம் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன? செகண்ட் குரூப் சொல்றாங்க, ஸ்ரீராம் குரூப், அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ் குரூப் எல்லாம் சொல்றாங்கல்ல. நம்ம பாடியில் இருக்க குரூப் சொல்றேன் இப்போ நான். ஃபர்ஸ்ட் குரூப் இதை முடிச்சாச்சு. செகண்ட் குரூப் என்ன? ஸ்தௌல்யாதயா ஸ்ரீவிதா. அப்படின்னா என்ன? ஆதயா. சோ நமக்கு வந்து இப்ப முன்னாடி சொன்ன அதுதான், குட்டையா இருக்கிறது, நெட்டையா இருக்கிறது, ஒல்லியா இருக்கிறது, பருமனா இருக்கிறது. இப்போ ஒல்லியா இருக்கிறது குண்டாக்கிடலாம் பாடிய. ஒன்ஸ் குண்டான உடம்ப கரைக்கிறதுக்கு படுற பாடு இருக்கிறது அடியப்பா. இது பஞ்செல்லாம் வச்சு கட்டிட்டா குண்டாயிடுது. அதனால ஒண்ணும் நோ ப்ராப்ளம். அதனால கொஞ்சம் நல்லா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்வீட் கீட் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்க குண்டாகணும், அவ்வளவுதானே. அது என்கிட்ட சொல்லுங்க, இந்த குண்ட ஒல்லி ஆக்குறதுதான் கஷ்டம். அதுக்கு நிறைய எஃபர்ட் பண்ணணும். பப்ஸ், சிப்ஸ், சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டா 6 மாசத்துல வாசப்படி இடிச்சு கட்டணும். ஓஹோ சரி. இதெல்லாம் வந்து செகண்ட் குரூப். ஹைட், வெயிட், குட்டை, ஒல்லி, கருப்பு, வெளுப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, செகண்ட் குரூப். இதெல்லாம் சரீரத்தினுடைய தர்மம், செகண்ட் குரூப். தேர்ட் குரூப் என்ன? தேர்ட் குரூப் வந்து வர்ணாசிரமம். வர்ணாசிரமம் வந்து சூக்ஷ்ம சரீரத்துக்கு கிடையாது. இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு இவர் பிராமணா, இவர் சத்திரியா, இவர் வைசியா, இவர் சூத்ரா, அதெல்லாம் மனசுக்கு எல்லாம் கிடையாது, இந்திரியத்துக்கு எல்லாம் கிடையாது. இந்திரியம் கண்ணு பாக்குறது, கண்ணுக்கு பார்க்கும், பாக்குறது கேட்கறது, அந்த சக்திக்கு எல்லாம் வர்ணாசிரமம் கிடையாது. யாருக்கு வர்ணாசிரமம்? இது மிஸ்டர் ஸ்தூல தேகத்துக்கு தான் வர்ணாசிரமம். புரியுதா? ஓகே. அதனாலதான் இந்த ஸ்தூல தேகத்தை எரிக்கிறதோ இது பண்றதோ எல்லாம் வந்து அந்தந்த வர்ண ஆசிரமத்துக்கு தகுந்தாப்பல நடத்துவாங்க. ஓகே. இப்ப சன்னியாசினா என்ன செய்வாங்க? இது 4th ஆசிரமம் இது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவான்? இதை கொண்டு போய் எங்கேயாவது ஜலத்துல விட்டுருவான், ஏதோ பண்ணிடுவாங்க. ஓகே, போயிடும், அவ்வளவுதான். நல்ல நாள் அதுவும். இதெல்லாம் சாகிறதே பிரச்சனை. அது வெள்ளிக்கிழமை வச்சுக்கோ, வாய புத்திரியா இருக்கிறது தான். இதெல்லாம் தெரிஞ்சுட்டுனா எப்பயும் கவலைப்பட வேண்டாம் நீங்க. ஓகே. ஸ்தௌல் யாதவ் இது. அதுக்கப்புறம் என்ன? சிசு ஆதி அவஸ்தா. சிசு ஆதி அவஸ்தா
பிறந்த மணிக்கு அப்படியே குழந்தையாவே இருந்தா இவ்வளவு அழகா இருக்கும். எல்லாரும் வந்து கொஞ்சம் இருப்பா, பாப்பா பாப்பா பாப்பான்னு அழகா இருக்கும். நமக்கு என்ன ஆயிடுது, கொஞ்சம் பேருக்கு அப்புறம் கௌமாரம் வருது, யவ்வனம், அதுக்கப்புறம் மிடில் ஏஜ் வருது, அதுக்கப்புறம் வயோதிகா வந்துடுது. ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், வயோதிகம் கண்டிப்பா வரும். அப்படின்னா என்ன பண்ணோம், இந்த கோர்ஸ் இருக்கு, ஐஏஎஸ் கோர்ஸ். ஐஏஎஸ் இது முன்னாடியே ஒரு இது கோச்சிங் கொடுப்பானே, கோச்சிங் சென்டர்ல இல்ல கோச்சிங் ஐஐடியா ஐஏஎஸ் கோச்சிங் எல்லாம் இருக்கிறது முன்னாடியே ஆரம்பத்துல என்ட்ரன்ஸ் கோச்சிங். அந்த மாதிரி எதுக்குன்னா அவன் இதுக்கு கோச்சிங் கொடுத்தனா அதுக்கு ஃபிட் ஆக முடியும், அதுக்கு உள்ளர போறதுக்கு ஃபிட் ஆகிறதுக்கு கோச்சிங். நீங்க வயோதிகம் போறதுக்கு முன்னாடி கோச்சிங் சென்டர் என்ன பண்ணும், யாரெல்லாம் எல்டர் பீப்புள் இருக்காங்களோ அவங்களோட கொஞ்ச நேரம் பழகணும். அவங்க உட்காந்து எழுந்துக்கிறதெல்லாம் பார்க்கணும். எதுக்கு, கிண்டல் அடிக்கிறதுக்கா இல்ல, நாளைக்கு நம்ம இப்படி ஆக போறோம், அதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும். அப்ப புலம்ப மாட்டோம். புரியுதா? நம்ம இப்ப ஆனக்கட்டில ஒருத்தர் பெரியவர் வயோதிக அவர் உடம்பு முடியல, ஆனா முணுமுணுத்து பார்த்தவே இல்லை, வெரி பாசிட்டிவ். எல்லாருக்கும் முன்னாடி அவர் தான் ஒர்க் பண்றாரு, இட்ஸ் குட் பர்சன். அவர் ஏன் இப்படி இருக்கிறாருன்னு அப்புறம் விசாரிச்சேன். அவர் வந்து கீதா கிளாஸ் எடுத்திருக்கிறார். சும்மா ஒரு 5 பேர் 10 பேர் வீட்டுல போய் கிளாஸஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. அதனுடைய தாக்கம் பாடி வயோதிகத்துல அவரு கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்காரு. வயோதிகன்றது வரத்தான் செய்யும், அவஸ்தை இருக்கும், அது பாடியில இருக்கிற தர்மம். அதுக்கப்புறம் இது வர்ணாசிரம தர்மம் வந்து பாடியில இருக்கிற நியமஹா. அப்புறம் நெக்ஸ்ட் குரூப் என்ன, 5th குரூப் பகுதா ஆமாயக ஸ்யூஹு. இது வந்து நிறைய பேருக்கு இந்த குரூப்ல நிறைய பேர் ஜாயிண்ட். அது என்ன, வயோதிகம் வந்து நீங்க வெயிட் பண்ணணும், இப்பவே வயோதிகம் வரணும் அப்படிலாம் முடியாது, அதுக்குன்னு ஜரா இருக்கணும். ஆனா இந்த 5th குரூப்ல நீங்க எனிபடி பர்சன் இமிடியேட்டா ஜாயின் பண்ணலாம். அது என்னன்னா வியாதி. சில பேர் பிறக்கும் போதே வியாதி இருக்கிறது, அப்புறம் பிறந்த பிறகு எதையாவது பண்ணி வியாதியை உண்டாக்கிப்பான். இதெல்லாம் பண்ணிட்டான். ஏப்பா உனக்கு தொண்டை எப்படி போச்சு, ஐஸ் வாட்டர் குடிச்சியோ படு. அதனால வியாதி. இது வாதம் பித்தம் கபம். அது வந்து ஆயுர்வேதத்துல 3 டிவிஷனா பிரிச்சுட்டா மொத்த வியாதிய, வாதம் பித்தம் கபம் 3 டிவிஷன் அப்படி. சோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் மெடிக்கல் சைட்ல போனீங்கன்னா ஏகப்பட்ட வியாதி இருக்கு. இப்ப புது புது வியாதி இருக்கிறது. லேட்டஸ்ட் வந்து போன ஒரு வியாதி சிக்கன் குனியா, வெரி சிக்கன் இருக்க வியாதி, சிக்கன் கவர்ச்சியான வியாதி. அதனால வந்தா போகாதுன்னு அர்த்தம். அப்படி பெயின் கண்டினியூஸா இருக்கும், உட்காரும் போது சிக்கன் குனியா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும். அது அப்படிப்பட்ட வியாதி. அது சோ வியாதி எதுக்கு, சூக்ஷ்ம சரீரத்துக்கு இல்ல, இது அது வேற வியாதி. இந்த சிக்கன் குனியால இந்த இதுக்கு ஸ்தூல சரீரத்துக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் தேக அபிமானத்துல, தேக சரீரத்துல இருக்க தர்மம் என்ன, பூஜாவா அவமானம். பூஜா அவமானம், பகுமான முக்கோகா விசேஷகா. பூர்ண கும்ப மரியாதை கொடுப்பா, வாங்கோன்னு. இந்த பூர்ண கும்பம் கொடுத்த ஆளே 1 மாசம் கழிச்சு கர்ஷ் பண்ணும். மான அவமானம் யாருக்கு, ஸ்தூல சரீரத்துக்கு. ஸ்தூல சரீரத்துக்கு. எங்க குடும்ப பரம்பரை என்னடா நினைச்சிருந்தாலே, எங்களை பார்த்து ஒரு நாக்குல நரம்பு எல்லாம் பேசிட்டிய, இல்ல சூக்ஷ்ம சரீரம் குடும்ப பரம்பரை கிடையாது. ஏன்னா அது வந்து காலகாலமா வந்து இருக்கிறது. அடுத்ததுக்கு சூக்ஷ்ம சேஞ்ச் ஆயிடும், இன்னொரு பரம்பரையில போய் சேர்ந்துரும். புரியுதா? அதுக்கு பரம்பரை கிடையாது. ஸ்தூல சரீரம் இந்த குரூப், ஜாதி குரூப் இருக்குல்ல, இந்த குரூப்ல அந்த குரூப்ல சம்பந்தப்பட்ட ஆளுங்கள ஒரே மான அவமானம் இருக்கும். எங்க ஆத்து சைடு நீ வந்து சொல்லிட்ட, நீ அந்த சம்பந்திக்குள்ள தகராறு வரும் பாருங்க, சொன்ன தகராறு வரும். இந்த குரூப் வேற, அந்த குரூப் வேற, அதுக்குள்ள முதல்ல கல்யாணத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சம்பந்தி ஈழ்ச்சிப்பாங்க. இப்படி போட்டோ எடுத்துப்பாங்க, ஒரே இவரு மாலை போடுவாரு, அவரு மாலை போடுவாரு, இவரு பாத பூஜை பண்ணுவாங்க, இல்ல பாத பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் வேட்டு வைக்கும், பெரிய வெடி, லட்சுமி வெடின்னு பேரு, அதுக்கு பேரு அவமரியாதை. மான அவமானம் யாருக்கு, ஸ்தூல சரீரத்துக்கு. இதெல்லாம் குரூப். சோ இதெல்லாம் வந்து 6 குரூப் இருக்கு. ஸ்ரீராம் சிட்பண்ட் குரூப், ரிலையன்ஸ் குரூப் மாதிரி இதெல்லாம் ஸ்தூல சரீரத்தை சம்பந்தப்பட்ட தர்மங்க. அது என்னது இல்லைன்னு புரிஞ்சுட்டா போறோம்.
ஓகே, ஸ்தூல தேகத்துக்கான விஷயம் என்னது? நான் யாரு? நான் ஆத்ம சைத்தன்யம், நித்யகா, பூர்ணகா. இது புரிஞ்சுண்டா போறோம். ஸ்தூல சரீரத்தை பத்தி போறோம், இதோட நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சூக்ஷ்ம சரீரத்துக்கு உள்ளர போவோம். அது என்ன, எப்படி இருக்காரு? ஸ்தூல சரீரமே ஃபார் பெட்டர்ன்ற மாதிரி தோணும் அங்க போன பிறகு. அதனால சூக்ஷ்ம சரீரத்துக்கு நம்ம அதுக்கப்புறம் டிராவல் பண்ணுவோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.